மரியாதைக்குரிய தலைவர் எஸ்பிஎன் அவர்களே, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ராம்கண்ணன் அவர்களே, பொருளாளர் திரு சுரேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய மும்மூர்த்திகள் ஐயாக்களில் தற்போது பொன்னம்மல் ஐயா மற்றும் இங்கே இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய மகளிர் அணி தலைவி சகோதரியார் மணி பொன்னுச்சாமி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பழனிவாசன் அவர்களே, உங்கள் எல்லோரிடமும் நான் ஆயத்த மாநாட்டிலும் சரி, தற்போது இந்த கலந்தாய்வு கூட்டத்திலும் சரி அதிகம் அழைப்பு விடுத்து கூட்டு இருக்கிறேன் என்ற முறையில் உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நான் அழைத்தது மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவரிடம் கணக்கு கொடுக்கும்போது ஒரு 160 பேர் 170 பேர் கணக்கு கொடுத்திருந்தேன். இங்கு பார்க்கும்போது மிக குறைவாக வந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று வாக்கு கொடுத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா, தற்போது எங்கு தங்கியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஆர்வ குறைவாக இருக்கும்போது மிகுந்த மனம் வருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநில நிர்வாகிகள் சுமார் 100 பேருக்கு மேல் அழைத்திருந்தேன். யாரும் பெரிதாக வர முடியாது என்று சொல்லவில்லை, அனைவரும் கலந்து கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். அவர்களின் முகம் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் எண்ணிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது, குறைவாக இருக்கிறார்கள். இது நம்மிடம் மிகுந்த ஆர்வம் குறைவாக இருக்கிறது. மிகவும் ஒரு எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது. காரணம், எல்லோரும் இந்த அமைப்பு ஏற்படுத்தியதிலிருந்து பேசியிருப்பது செயலாற்றி இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் செயல்பாடு மிக மிக குறைவு. என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது ஆரம்ப காலத்திலிருந்து மிக எழுச்சியாக எல்லா பொறுப்பாளர்களும் முன்னோடிகளும் பேசினார்கள். செயல்பாடு என்பது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தோமோ இது வருஷம் கடந்து விட்டது. செயல்பாடு மிக மிக குறைவு. மிக முக்கியமாக அடிப்படை இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம், கட்டமைப்பு இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி யாரும் எந்த கருத்தும் இங்கே சொல்லவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது எனக்கு. கட்டமைப்பு இல்லாமல் நாம் எதை செயல்படுத்த முடியும்? கட்டமைப்பு மிக 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 ரொம்ப அவசியம். தலைவர் சொல்கிறார் என்றால் தலைவர் சொல்வதை கேட்டு அனைத்து உறுப்பினர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஆர்வம் நம்மிடம் இருக்கிறதா என்றால் யார் வேறு நெஞ்சை கையை வைத்து சொல்லி பாருங்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இதில் நம்ம எப்படி ஒன்றிணைப்பது? மாநில அளவில் எப்படி ஒன்றிணைப்பது? நான் இந்த இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து மிகுந்த ஆர்வத்தோடும் ஆசையோடும் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு பெரிய எழுச்சியாக இந்த மாநாடு அமையும், இதிலிருந்து நம்முடைய செட்டியார் இன உறவுகள் ஒன்று சேர்வார்கள் அப்படி என்று மிகுந்த ஆசையோடு என்னை போன்ற திரு கருக்குவேல் சார், இப்போ சமீப காலமாக சகோதரியார் மணி பொன்னுச்சாமி அவர்கள், இப்போது அதிகமாக வரலாற்று பதிவுகளை அதிகம் தந்து கொண்டிருக்கிற அன்பு உறவு அவர்கள் தேனி பன்னீர்செல்வம் அவர்கள், எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லியும் இன்னும் நம்மிடம் ஆர்வம் எழவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இது இப்படியே தொடருமானால் அது அவ்வளவு நம்ம எதிர்பார்த்த மாநில திருச்சி மாநாட்டுக்கு எழுச்சி தரும் என்பது ஐயமே. ஆகவே உறவுகளே, நண்பர்களே, கட்டமைப்பு என்பது மிக மிக அவசியம். கட்டமைப்பு உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட அளவில் இவ்வளவு பேர் நாம் சேர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு கணக்கு வேண்டும். அந்த கணக்கு வந்தால் உங்களுக்கு உற்சாகம் தானே வந்துவிடும், இவ்வளவு பேர் நம்மிடம் இருக்கிறார்கள் என்று. அதை பற்றி யாரும் இதுவரைக்கும் நாம் எதுவும் ஒரு முயற்சி செய்யவில்லை என்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். குறிப்பாக நான் நிறையா கவிதைகள் நிறையா சொல்லி உங்களிடம் பேச ஆசை. ஆனால் எல்லோரும் வருகின்ற மாநாட்டிற்கு அனைவரும் கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒத்துழைப்பு ஏற்பட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐடிவி இணை